WordPress tutorial 8ல இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜஸ்னா என்ன, அந்த பேஜ் எப்படி நீங்க கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண பேஜ் வேணாம்னா அதை எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. பேஜஸ்ங்கிற வெப்சைட்ல ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பேஜஸ். WP அட்மின் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட் நியூ பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ பேஜ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு WordPress ஒரு எடிட் ஓப்பன் ஆகும். அங்க உங்களுக்கு வேணுங்கிற பேஜ் நேம் என்டர் பண்ணுங்க. அந்த பேஜை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பப்ளிஷ் கிளிக் பண்ண உடனே வியூ பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண பேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நீங்க கிரியேட் பண்ண பேஜ் உங்களுக்கு வேணாம்னா நீங்க எப்படி டெலிட் பண்றதுன்னா திரும்ப பேஜஸ் போய்க்கோங்க. பேஜஸ்க்குள்ள போயிட்டு ஆல் பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜும் டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்களுக்கு எந்த பேஜ் வேணாமோ அந்த பேஜ் நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா கீழே ட்ரேசிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோல மெனு பத்தி நம்ம பார்க்க போறோம். மெனுல எப்படி நீங்க கிரியேட் பண்ண பேஜஸ் ஆட் பண்றது நான் சொல்லி தர போறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோடிங் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் டெவலப்பர் கௌதம். தேங்க்யூ.